ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லோகேஷ் இருக்காரு. அவர்கிட்ட வந்து இந்த சாண்டோவில் பார்த்தீங்கன்னா நிறைய அந்த கீழே அந்த இன்ஜின் ரூமில் செத்து போகுது. அதுக்கு என்ன காரணம், எதனால், அதுக்கு என்ன மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு அவர்கிட்ட கேட்டு பார்க்கலாம். ஒரு நிமிஷம் இருங்க. இது பாத்தீங்கன்னாக்கா இந்த வைப்பர் கவுல் வரும். அந்த வைப்பர் கவுல் மேல வர பேடு வந்து யாருமே வந்து ரிமூவ் பண்ணி உள்ள கிளீன் பண்ண மாட்டோம். நம்ம வந்து அது கிளீன் பண்ணாதனால தகுடு வந்து ரொம்ப மைனூட்டா இருக்கிறதுனால ஆனாக்கா உள்ள போயிட்டு மொத்தம் மண் எல்லாமே போயிட்டு உள்ள வந்து ரெஸ்ட் ஆயிடும். ரெஸ்ட் ஆயிடுச்சுனாக்கா நம்மளுக்கு வந்து இந்த நீட்டு இந்த இந்த கார்னர் பீஸ் பார்த்தீங்கன்னா இந்த நீட்டு ஃபுல்லாவே நம்மளுக்கு வந்து நீட்டா அரிச்சிடும். வேற எங்கேயுமே வந்து நம்மளுக்கு இந்த தகுடு வந்து அரிக்காது. ஏன்னாக்கா எல்லாருமே கிளீனா இருக்கும், நம்ம வாட்டர்ஸ் பண்ணுவோம், எல்லாம் பண்ணுவோம். அதனால உள்ள நீங்க பண்ண சொல்ல மாட்டோம். 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி கம்பல்சரி இந்த வைப்பர் கவுல கழட்டிட்டு உள்ள நல்லா வாஷ் பண்ணுங்க. வாஷ் பண்ணீங்கனாலே அந்த டஸ்ட் எதுவுமே இருக்காது, உங்களுக்கு நல்லா நீட்டா இருக்கும். சீக்கிரமா உங்களுக்கு ரெஸ்ட் ஆகாது. இது ரெஸ்ட் ஆகுறதுனால என்ன ஆகும்னாக்கா இன்னர் சைட்ல பாத்தீங்கன்னாக்கா அது ஃபுல்லாவே உங்களுக்கு வந்து காலாண்ட தண்ணி லீக்கேஜ் ஆக ஆரம்பிச்சிடும். நம்ம ஆக்சிலேட்டர் பெடலாண்ட லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல பேசஞ்சர் சீட்டு அது கீழே ஃபுல்லா பாத்தீங்கன்னா தண்ணி உள்ள லீக்கேஜ் ஆகும். இது லீக்கேஜ் ஆகாம நம்ம தடுக்கணும்னாக்கா இது ஒரே ப்ராசஸ் பாத்தீங்கன்னாக்கா 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி இல்ல 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி வைப்பர் கவுல் கன்சல் எல்லாமே கழட்டிட்டு நீங்க ஒரு இன்னர்ல நல்லா கிளீன் பண்ணாலே உங்களுக்கு பர்ஃபெக்டா இருக்கும். யாராச்சும் ரீஒர்க் பண்ணீங்கன்னாக்கா அதை மெயின்டைன் பண்ணுங்க. இல்லைன்னா திருப்பி அதே மாதிரி ரீஒர்க் பண்ற மாதிரி தான் இருக்கும். ரீஒர்க் பண்றதுனாக்கா இது பார்த்தீங்கன்னா பெரிய ப்ராசஸ். இது வந்து பாத்தீங்கன்னாக்கா உள்ள டேஷ்போர்டு எல்லாமே பிரிச்சு ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னாக்கா எல்லாம் வைப்பர் கவுல் செட் எல்லாம் மொத்தத்தையுமே பிரிக்கணும். பிரிச்சுட்டு உள்ள இன்னர்ல பாத்தீங்கன்னாக்கா டேஷ்போர்டு ஏசி கன்சல் எல்லாமே வந்து பிரிக்கிற மாதிரி இருக்கும். பிரிச்சுட்டு அப்பதான் நம்ம வந்து இதை வந்து பத்த வச்சு போட முடியும். ஏன்னாக்கா உள்ள வந்து இந்த ரெக்ஷன்லாம் வரும். வெளியே பத்த வைக்க சொல்ல உள்ள வந்து ஃபயர் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. அதனால அது நம்ம வந்து உள்ள டேஷ்போர்டு இந்த ரெக்ஷன்லாம் எடுக்காம நம்ம பத்த வச்சோனாக்கா உள்ள ஃபுல்லா ஃபயர் ஆயிடும். அதே மாதிரி இந்த ஆக்சிலேட்டர் பெடலு இந்த கிளச் பெடல் ஆனதெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா ரெஸ்ட் ஆகிட்டு அந்த கேபிள்லாம் வந்து உங்களுக்கு கரெக்டான பர்ஃபார்மன்ஸ் பண்ணாது. ரொம்ப ஆடா இருக்கும், கிளச் ஆடா இருக்கும், பிரேக் ஆடா இருக்கும். ஏன்னாக்கா இங்க பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து இந்த கிளச் கேபிள் உட்கார இடம் எல்லாமே வந்து ரெஸ்ட் ஆயிட்டு இருக்கும். உங்களுக்கு வந்து கிளச் கேபிள் ஆக்சிலேட்டர் கேபிள்லாம் பாத்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு இந்த பாடியில் தான் வரும். அதனால வந்து ஃபுல்லாவே ரெஸ்ட் ஆயிடும். ரெஸ்ட் ஆயிடுச்சுனாக்கா சரியா பர்ஃபார்மன்ஸ் இருக்காது, ஆடா இருக்கும் ஆக்சிலேட்டர் கிளச் எல்லாம் வந்து. நீங்க இது 3 மந்த்துக்கு ஒரு வாட்டி 6 மந்த்துக்கு ஒரு வாட்டி கம்பல்சரி நீங்க ரிமூவ் பண்ணி வாட்டர் வாஷ் பண்ணி கிளீன் பண்ணுங்க. பக்காவா இருக்கும் உங்களுக்கு. ஒன்னும் இல்ல, மேல வந்து இந்த இடத்துல வைப்பர் கன்சல் வரும். இந்த இடத்துல 2 நெட்டு வரும். அது மேல ஒரு கேப் இருக்கும். அந்த கேப்பை எடுத்துட்டு அந்த நெட்டை கழட்டுங்க. 2 நெட்டும் கழட்டிட்டு அந்த பேடு வெறும் ப்ரெஸிங் நான் பட்டன் டைப்ல ப்ரெஸிங்ல அது பிடிச்சி தூக்குனாலே உங்களுக்கு வந்து வந்துடும். அந்த பேடு வந்து வந்துச்சுனாலே நீங்க எடுத்துக்கலாம். இதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னாக்கா எனக்கா இந்த கேப் வந்து பேடு ஜலாட மாதிரி கொடுத்துருவாங்க. அது கொடுத்துட்டாங்கனாக்கா நம்மளால வந்து உள்ள கை விட்டு எதுவும் கிளீன் பண்ண முடியாது. இந்த பேடை கழட்டிங்கனாக்கா 2 கேப் தாராளமா கொடுத்துருப்பாங்க. இந்த சைட்ல தண்ணி போறதுக்கு மைல்டான ஹோல்ஸ் இருக்கும். அதே மாதிரி இந்த கார்னர்ல மைல்டான ஹோல்ஸ் இருக்கும். ஃபுல்லா இந்த ரெஸ்ட் வந்து இந்த பிளாக் பண்றது இருக்கு பாருங்க, எவ்வளவு ரெஸ்ட் வந்து பாருங்க. உள்ள இருந்து ஃபுல்லா மண்ணு தான் இருக்கும். அந்த மண்ணு போயிட்டு பிளாக் பண்ணிடுச்சுனாக்கா உங்களுக்கு தண்ணி ஃப்ரீயா போகாது. உள்ள வந்து 2 கார்னர்ல வந்து தண்ணி ஃப்ரீயா போகாம அப்படியே நின்று ஃபுல்லா ரெஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இது மட்டும்தான். அதனால இது வந்து கரெக்டாக நீங்கள் மெயின்டைன் பண்ணீங்கனாலே உங்களுக்கு பக்காவா இருக்கும் வண்டி வந்து. இந்த ரெஸ்ட் கம்ப்ளைண்ட் இந்த சாண்ட்ரோ மட்டும் தான் கிடையாது, எல்லா வண்டிக்குமே i10 i20 ஸ்விஃப்ட் எல்லா வண்டிக்குமே அந்த வைப்பர் கன்சலை கழட்டிட்டு கிளீன் பண்ணாலே உங்களுக்கு பக்காவா இருக்கும். நிறைய பேர் வந்து மெயின்டைன் பண்ணனால தான் இந்த மாதிரி உங்களுக்கு ஃபுல்லா ரெஸ்ட் ஆகுது கம்ப்ளைண்ட். இன்ஜின் பக்கா வச்சுனாக்கா நம்ம கரெக்டான கிலோமீட்டருக்கு ஆயில் சேஞ்சு பண்ணோம். மேக்சிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 கிலோமீட்டருக்கு ஒரு 1 டைம் பண்ணா போதும். நம்ம ஓட்டுறதை பொறுத்து நம்ம ரெகுலர் யூசேஜ் இருந்ததுனாக்கா 5-6 கிலோமீட்டருக்கு 1 டைம் சேஞ்ச் பண்ணலாம். இல்லை எனக்கு ரேர் யூஸ்னாக்கா 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி செக் பண்ணி ஆயில் நல்லா இருந்ததுன்னா விட்டுலாம். அப்படி இல்லைனாக்கா 6 மாசத்துக்கு 1 டைம் மாத்திக்கலாம். ஆயில் வந்து ரெகுலரா ஓட்டினீங்கன்னாக்கா 5-6 கிலோமீட்டருக்கு ஒன்ஸ் மாத்திர மாதிரி இருக்கும். கூலண்ட் வந்து நம்ம ஒரு 2 லிட்டருக்கு ஒரு 3 லிட்டர் தண்ணி டாப் அப் பண்ணிக்கலாம். 1 லிட்டருக்கு 1 லிட்டர் ஆட் பண்ணி கூலண்ட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். கூலண்ட்டும் வந்து பாத்தீங்கன்னா அதை ஒரு 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி கம்பல்சரி செக் பண்ணுங்க. அப்படி இல்லைனாக்கா உங்களுக்கு போர் வந்து இதெல்லாம் பாத்தீங்கன்னா இரும்பு போர்ன்றது பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு தண்ணி தான் இருக்கும். தண்ணி கூலண்ட் ரெண்டுமே மிக்சிங்ல இருந்தாலும் போர் வந்து துரு பிடிக்கும், இல்லை அந்த பாசி மாதிரி ஏடு கொட்டும் கூலண்ட்ல வந்து. அது வந்து நம்ம ரேடியேட்டர் பிளாக் பண்றோம். ரேடியேட்டர் பிளாக் பண்ணிச்சுனாக்கா நம்ம லாங் போக சொல்ல ஏசி கூலிங் பர்ஃபார்மன்ஸ் இருக்காது. இன்ஜின் ஓவர் ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணும். இன்ஜின் வந்து கூல் பண்ணாது. அதனால வந்து நீங்க கரெக்டாக மெயின்டைன் பண்ணாலே உங்களுக்கு நல்லா இருக்கும். 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி 3 மந்த்துக்கு ஒரு வாட்டி 6 மந்த்துக்கு ஒரு வாட்டி நீங்க கம்பல்சரி மெக்கானிக் எடுத்து போயிட்டு ரேடியேட்டர் கரெக்டாக சர்க்குலேஷன் ஆகுதா, இல்லை இன்ஜின் ஆயில் உங்களுக்கு கரெக்டாக லூப்ரிகேஷன் ஆகுதா இன்ஜின்ல வந்து, இது எல்லாமே நீங்க ப்ராப்பரா செக் பண்ணி பாருங்க.
ஏன்னாக்கா பெட்ரோல் டேங்க்ல வந்து நிறைய பேர் பாத்தீங்கன்னாக்கா பெட்ரோல் டேங்க் மோட்டர் தான் சென்டர்ல பாத்தீங்கன்னாக்கா பெட்ரோல் டேங்க் மோட்டர் ரொம்ப டஸ்ட் ஆயிடுச்சுனால உங்களுக்கு இன்ஜின் வந்து மிஸ்ஃபயர் ஆகும். கரெக்டான ஸ்மூத்தான இன்ஜின் ரன் பண்ண முடியாது. நம்மளால டிரைவ் பண்ணாக்கா வண்டி வந்து அடிச்சு போவோம். அது வந்து நம்ம பெட்ரோலும் வந்து ஒரு ரேர் யூஸ் பண்றனாக்கா பெட்ரோல் டேங்க் வந்து ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணி பெட்ரோல் போடுங்க. இல்ல நான் ஸ்டாப்பா ரெகுலரா ஓட்டுவேனாக்கா நீங்க பெட்ரோல் மெயின்டைன் பண்றது தப்பு கிடையாது. ரேர் யூஸ் பண்ணீங்கன்னா பெட்ரோல் வந்து ஸ்டாக் வைக்காதீங்க. அப்போதைக்கு அப்படியே காலி பண்றேன். காலி பண்ணி எம்டில விடுங்க வண்டி. அதே மாதிரி ஒரு மாசம் 2 மாசம் கழிச்சு நான் வண்டி எடுக்கிறேனாக்கா ஒரு 3 லிட்டர் 5 லிட்டர் கேன்ல பெட்ரோல் வாங்கி வச்சுங்க. வாங்கி வச்சுட்டு இதை ஃபுல்லா ட்ரைவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த 5 லிட்டர் ஆட் பண்ணி ஓட்டிங்க. நீங்க எவ்வளவு கிலோமீட்டர் போனா அதுக்கேற்ற மாதிரி பெட்ரோல் வந்து மெயின்டைன் பண்ணுங்க. ஏன்னா பெட்ரோல் தேய்ச்சினாலும் அது டேங்க் பார்த்தீங்கன்னா இரும்பு டேங்க். நம்ம பெட்ரோல் கூட வந்து தண்ணி மிக்ஸ் ஆகி வரும் பங்க்ல வந்து. அப்போ என்ன ஆகும்னாக்கா நம்மளுக்கு உள்ள டேங்க் துரு பிடிக்கும். அந்த துரு எல்லாமே என்ன பண்ணனாக்கா பெட்ரோல் மோட்டர் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபில்டர் ஒன்று வரும். அந்த ஃபில்டர் ஃபுல்லா வந்து பிளாக் பண்ணிச்சுன்னா நம்ம பெட்ரோல் ப்ரெஷர் வந்து நம்ம கரெக்டாக இன்ஜினுக்கு வந்து வராது. அதனால நம்மளுக்கு வந்து மிஸ்ஸிங் ஆகும். நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணாலே எல்லாம் பொறுமா நல்லா இருக்கும். நம்ம மெயின்டைன் பண்ணாதனால தான் இது மாதிரி மிஸ்டேக் ஆகுறது. தெரியாதவங்களுக்கு இந்த பதிவு பார்த்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.